நம்ம அக்கௌண்ட் என்பிஐ பற்றி நேற்று பேசியிருந்தோம். இன்றைக்கி நம்ம பேசுகிற டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரிகவரி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த மாதிரி ரிகவரி பண்ணுவாங்க. நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட் என்பிஐ அப்படிங்கிறது 90 நாள் நம்ம இன்ட்ரெஸ்ட்டு எதுவும் பண்ணாமல் பே பண்ணாமல் இருந்தோம். 3 மாதம் வட்டி எது கட்டாமல் இருந்தோம். 3 மாதம் தவணைகள் கட்டாமல் இருந்தோம்னா அக்கௌண்ட் என்பிஐ. அதே இது வந்து என்பிஐ ஆச்சுன்னா அடுத்த கட்டமாக பேங்க் என்ன நடவடிக்கை எடுக்கும், பிரைவேட் ஃபினான்ஷியல் என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தான் அந்த ஆபத்தோட பயம் இருந்தால் தான் நமக்கு ஒழுங்காக கடனை கட்ட முடியும். அதுக்குண்டான என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக வந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுப்பாங்க. பப்ளிக் பேங்க்ஸு, நேஷ்னல்ஸ் பேங்க்லலாம் எடுத்தோடனே 90 நாள் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு இன்டிமேட் ஒரு தகவல்கள் கொடுப்பாங்க. உங்களோட அக்கௌண்ட் வந்து நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணிடுறோம். உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணக்கூடாது. நீங்கள் 3 மாதம் டியூ கட்ட வேண்டியிருக்கு அப்படின்னு ஒரு சாதாரண நோட்டீஸ் கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ் நீங்கள் உடனே பொருட்படுத்தி இந்த 3 மாதம் டியூ உடனே கட்டிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் எஸ்கேப். நீங்கள் ஃப்ரீயாக மைண்ட் ரிலாக்ஸாக நீங்கள் அடுத்த உங்கள் தொழிலை கண்டினியூ பண்ணலாம். அப்படி நீங்கள் பண்ண முடியல, அந்த மாதிரி ஏதாவது சிச்சுவேஷன் வச்சு அப்படின்னா அதுக்கடுத்து வந்து உங்கள் மேலே சர்ஃபேஸ் எடுப்பாங்க. சர்ஃபேஸில் எடுக்கும்போது அந்த சொத்தை வந்து கையகப்படுத்துவாங்க. நீங்கள் என்ன வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் இப்போ செக்யூரிட்டி வச்சுருந்தாலும் சரி, நான் செக்யூர்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் மிஷின்ஸ் வச்சுருந்தாலும் சரி, எதனாலும் பறிமுதல் பண்ணுறதுக்கு வங்கிக்கு முழு உரிமை உண்டு. அந்த முழு உரிமை நம்ம கொடுத்துட்றோம். முதல்லையே கொடுத்துட்டு தான் லோனே வாங்குகிறோம். அப்போ அவங்க மிஷின் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பரிந்துரை பண்ணி சொத்தை வந்து சர்ஃபேஸில் விடுவாங்க. சர்ஃபேஸி போகும்போது டிஆர்டி கோர்ட் நமக்கு பாதுகாப்பாக இருக்குது, நம்ம ஜெயிச்சிடலாம்லாம் நினச்சிடாதீங்க. டிஆர்டி கோர்ட் உருவாக்குனதே வந்து முழுக்க வங்கிகளை பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான். கடன் வாங்கின பாதுகாக்கிறதுக்கு டிஆர்டி கிடையாது. நீங்கள் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, கோர்ட்டுக்கு போனால் நம்ம இழுத்துக்கலாம் அப்படின்னு. அதெல்லாம் இழுக்கிறதுலாம் வாய்ப்பே கிடையாதுங்க. நீங்கள் டிஆர்டி கோர்ட்டுக்கு ஒன்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா அது நீங்கள் ஸ்டே வாங்கணும். அடுத்துக்கு அந்த ப்ரொசீஜர் பேங்க்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் டிஆர்டி கோர்ட்டில் இருக்கீங்கிறக்காக வேண்டி அவங்க வந்து வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. அவங்க ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, வந்து போயிட்டே இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் லாயர்கிட்ட போய் பேசி அதுக்கு ஒரு இன்டர்மீடியட் ஸ்டே வாங்கி அதுக்கு ஒரு ஃபண்டு செலவு பண்ணி லாயருக்கு ஒரு ஃபீஸை கொடுத்து இங்கே ஒரு ஃபீஸை கொடுத்து நீங்கள் சிரமப்படுற காலத்தில் நீங்கள் வந்து ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு நம்ம அசட்டை நம்மளே சேல் பண்ணியோ, நம்ம மிஷின்ஸ் இருந்தால் நம்ம இதை சேல் பண்ணி நம்ம ஃபுல்லி க்ளோஸ் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த இடத்துலையுமே நீங்கள் லோன் க்ளோஸ்டு அப்படிங்கிற செட்டில்மெண்ட்டே கிடையாது. தயவுசெய்து வாழ்க்கையில் செட்டில்மெண்ட்டுங்கிற வார்த்தையை நீங்கள் யாரும் உபயோகப்படுத்துகிறாங்க. செட்டில்மெண்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபுல்லி க்ளோஸ்டு பண்ணிங்கன்னா தான் உங்கள் சிவில் வந்து எந்த வட்டத்திலும் பிரச்சனை வராது. அந்த பிரச்சனை வராமல் இருந்தால் தான் நீங்கள் கண்டினியூவாக வேறு அடுத்த கட்டம் உங்களுக்கு தொழில் முனையறதுக்கு வாய்ப்பே கிடைக்கும். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, செட்டில்மெண்ட்டு நமக்கு வட்டியை தள்ளிவிடு பண்ணிடுறாங்க. அப்படின்னா எதில் வட்டி தள்ளி விட முடியும்? யாரோட காசை தள்ளிவிடு பண்ண? பேங்குக்கு தள்ளிவிடு பண்ணுறதுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அது சாதாரண நார்மல் மேனோட காசு, நம்மளோட அடிப்படை கீழே இருக்கிறவங்களோட காசு. அந்த காசை வந்து பேங்க் தள்ளுபடி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அது தள்ளுபடி பண்ணவும் செய்யாது. ஆனால் நம்ம இன்ட்ரெஸ்ட்டை லெவி பண்ணுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோன்னு சொல்லிட்டு இதை ஆடிட்டர் உதவியோட போய் அந்த வட்டியை கொஞ்சம் தள்ளுபடி பண்ணுவீங்க. ஆனால் அதனால் உங்கள் வாழ்க்கையே தள்ளுபடி ஆகிடும். உண்மையும் அதுதான். ரெண்டாவது, நீங்கள் எந்த லோன்ஸ் பண்ணலாம், ஆல்ரெடி செட்டில்டு. நீங்கள் லோனை செட்டில் பண்ணியிருக்கீங்க, ஸோ உங்களுக்கு லோன் கிடையாது. லோன் செட்டில் பண்ணிட்டீங்க, லோன் கிடையாது. போகிற இடத்துலலாம் கதவை இழுத்து சாத்திடுவாங்க. அதுக்கு ஒருபோது நீங்கள் உடன்படாதீங்க. என்ன அமௌண்ட் இருக்கோ ஒரு பைசா கூட விடாமல் நீங்கள் க்ளீனாக கட்டிட்டு என்ஓசி வாங்கிட்டு க்ளோஸ்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருந்தால் அடுத்த தொழில் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக மறுபடியும் வங்கிகள் சப்போர்ட் பண்ணும். நீங்கள் எந்த பேங்க்னாலும் தலை நிமிர்ந்து போகலாம், நீங்கள் வாங்கலாம். இப்போ மறுபடியும் உங்கள் வாழ்க்கையை ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம், உங்கள் தொழிலை புதுப்பிச்சுக்கலாம், அடுத்த லெவல் நோக்கி போகலாம், இல்லை இன்னொரு பார்ட்னர்ஷிப் கூட போகலாம். நீங்கள் இங்கே செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பார்ட்னரை போட்டு நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம், பண்ணிக்கலாம், எஸ்கேப் ஆகிக்கலாம் அப்படின்னா அங்கேயும் உங்களை சிவில் மிரட்டும். மற்றது நாளைக்கு பார்ப்போம்.